வணக்கம் 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 நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்னோட முடி கரெக்டாக இல்லைன்னா மன்னிச்சிக்கங்க. ஏன்னா நான் ரொம்ப நேரமாக செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு டென்ஷன் மட்டும்தான் ஆகுதே தவிர செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு செட் ஆகலை, உங்களுக்கு செட் ஆகிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகேங்க. இன்றைய நிகழ்ச்சி மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு. என்ன நடந்துச்சுன்னா, காலையில் பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தேங்க. ஒரு மழை, ஏன்னா மழை பெய்கிற மாதிரியே இருக்குல்ல, மழை பெஞ்சிருச்சு. சரி ஓகேன்ட்டு எங்கேயுமே ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லை. டக்குனு போய்ட்டு ஒரு மரத்துக்கு கீழே தான் ஒதுங்கினேன். மழை லைட்டாக இருக்கும்போது மரத்துக்கு கீழே பெருசாக தண்ணி வரல. அதுக்கப்புறமா மழை கொஞ்சம் ஹெவியானதுக்கப்புறமா மழை வந்து அந்த மரத்தையும் தாண்டி என் மேலே பட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரமாக பட்டுருச்சு, லைட்டாக நனைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் 2 பேர் ஹெல்ப் பண்ணி வாங்கப்பா என்னோடய வண்டியில் இருந்துக்கங்கன்னாங்க. அவங்க வண்டிக்கு போன நேரமோ என்னமோன்னு தெரில, ஒரே நிமிஷத்தில் மழை நின்றுச்சு. சரி அதை விடுங்க. அதுக்கு முன்னாடி அந்த மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் குப்பை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நனைஞ்சனால கையெல்லாம் ஒரு மாதிரியாக அடிக்குது. கையாக இருக்கட்டும், முகத்தில் அங்கே இங்கேன்னு அடிக்குது, எங்கேயாச்சும் தண்ணி பட்டுருந்தா அங்கெல்லாம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் ட்ரெஸ்ஸுக்குள்ளே அடிக்கலை, ஏன்னா ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் தண்ணி போகலை இது வரைக்குமே. அதனால் தப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னே சொல்லலாம். பார்த்துக்கங்க, மழையெல்லாம் பெய்யும்போது மரத்துக்கு கீழே நிற்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. அப்படி நின்னீங்கன்னா ஏதாச்சும் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கப்பா. நானும் இப்போ ஸ்லோகன் போட்டுடலான் இருக்கேன். சரி ஓகே, இணைய நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு. சூப்பரான விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் கண்டென்ட்டாக இருக்க போகிறதே ஃபோன் தான். பட் எடுத்துக்காட்டில் மட்டும் ஃபோனை தாண்டி ஒரு நபரை பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபோன் அப்படின்னு வரும்போது நம்ம இன்றைக்கி செல்ஃப் கேர் பகுதியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே ஃபோன் பாக்கெட்டில் வைக்கிறனால இந்த இஷ்யூலாம் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கோம் இல்லையா. பட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலேயே ஒரு ஆண்மகனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச போகிறோம். அதையும் தொடர்ந்து இன்றைக்கி ஃபேஷனில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஷனபுளாக பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்மளோட ஃபேஷனுக்கும் ஃபோனுக்கும் இருக்கிற கனெக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் பேச போகிறோம். அதையும் தொடர்ந்து இன்றைக்கி ஆட்டிடியூட் பகுதியில் ஃபோனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் இருக்கிற பிரச்சனை தான் என்ன அப்படிங்கிறதையும் பேச போகிறோம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவும் முக்கியமான கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம நண்பரோட நிகழ்ச்சி ஒன்று இருக்கு இல்லையா, மிஸ்டர் லோக்கல் அப்படின்ட்டு. அந்த நிகழ்ச்சியில் ஒரு அம்மா பேசியிருந்தாங்க ஃபோனை பற்றி. அப்படி பேசும்போது தான் எனக்கு தோணுச்சு, இவங்க சொல்கிற விஷயம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா எனக்குமே கூட ஒரு காலகட்டத்துக்கு மேலே இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஏன்னா நான் அப்பா ஆகிட்டேன்னா எனக்கு மகன் இருக்கானாலாம் கேட்காதீங்க, நான் வந்து ஃபோன்னால் இப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி எடுத்துக்காட்டு பகுதியில் இருக்கிறது ஒரு சின்ன விலங்கு அப்படின்னே சொல்லலாம், கரப்பாம்பூச்சி. ஓகேவா, கரப்பாம்பூச்சினால் இருக்கிற ஒரு நல்ல விஷயம். கரப்பாம்பூச்சிக்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் பேசுகிறதுக்கு இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபோனு ஐ டோன்ட் லைக் மை ஃபோன் பட் ஸ்டில் ஃபோன் லைக்ஸ் மீ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்கள ஏமாற்றிக்கிட்டு ஃபோன் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு ஃபோன்னால் இருக்கிற பாதிப்புகள் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஃபோன் அப்படிங்கிறது நம்மளோட தேவைக்காக கண்டுபிடிக்க மட்டும்தான். அதுக்கப்புறமா வந்து காலங்கள் போக 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 அந்த ஃபோனை வச்சு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா. அவங்க சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அது இதுன்னு பண்ணாங்க. பட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க இந்த ஒரு விஷயத்தெல்லாம் அவன் யூஸ் பண்ணவே மாட்டான். சரியா, ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ஒரு ஃபோனில் வந்து இப்படி பிரச்சனைலாம் இருக்குது, நமக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறது. ஸோ ஃபோன்னால் இருக்கிற செல்ஃப் கேர் விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ செல்ஃப் கேர் பகுதிக்குள்ளே போயிடலாம். ஃபோன்னால் நம்மளோட செல்ஃப் கேருக்கு இருக்கிற பாதிப்புகளை பற்றி தான் பேச போகிறோம். ஓகேவா, அதாவது டெய்லி ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால, அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பையனுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி வரிசையாக பேச போகிறோம். ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோனை வச்சு தொழில் பண்ணுறவன் வந்து ஃபோனில் அதிகமாக இருக்க மாட்டான். இருந்தான்னா அவனுக்கு தொழில் பண்ண முடியாது. பட் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள், அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ண போகிற நீங்கள் வந்து அதனால் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. அதாவது இன்றைக்கி நம்ம ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறதுனால, அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஏற்பட போகிற பாதிப்பாக ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது தூக்கத்தை கம்மி பண்ணுது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வந்து பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோன் அப்படிங்கிற விஷயத்த வந்து தூரமாக வச்சு பார்க்க முடியாது. பக்கத்தில் இருந்தால் தான் அதில் இருக்கிற டெக்ஸ்ட்லேருந்து எல்லாமே கிளியராக தெரியும். டிவி அப்படிங்கிறத வந்து நீங்கள் தூரமாக பார்த்துருவீங்க. தூரமாக இருக்கும்போது ஓகே, டிவியுமே கூட பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான். டிவியை வந்து தூரமாக பார்ப்பீங்க, அதுக்கப்புறமா வந்து போயிட்டு தூங்கிடுவீங்க, ஓகேவாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஃபோனை பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய இந்த ஒரு பிரெயின் இருக்கு இல்லையா, மூளை பகுதி, அது வந்து ரொம்பவுமே பாதிக்கப்படுது அப்படிங்கிறதையும் தாண்டி டயர்ட் ஆகுது. ஓகேவா, அப்படி டயர்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அது தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும். கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூங்கிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கும்போது தூங்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கும்போது அட போடா எப்படா இதுக்கு மேலே தூங்குறது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா காரணம், நீங்கள் அந்த ஒரு பிரெயினுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை அதிகமாக செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்க.
ஃபோன் அதிகமாக பார்க்குறதுனால தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்லீப்பிங் ஹவர்ஸில் வந்து ஃபோன் அதிகமாக பார்க்குறதுனால உங்களோட தூக்கம் ரொம்பவுமே பாதிக்கப்படும். நைட்டு ரீல்ஸ் பார்க்குறது, படம் பார்க்குறது, சீரீஸ் பார்க்குறதுலாம் நாட் குட் ஃபார் ஹெல்த். அப்புறமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட கண்களை வந்து ரொம்பவுமே பாதிக்கப்பட வைக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட கண் வந்து அங்கே இங்கேன்னு சுழல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சரியா? அதில் ஒரு திரவம் இருக்கும். அந்த ஒரு திரவம்னால தான் அது வந்து எப்போவுமே வெட்டாக இருக்குது. எப்போவுமே அது வந்து ட்ரையாக இருக்கவே கூடாது, காஞ்சி போயிருக்கவே கூடாது. எப்போவுமே முடிஞ்ச வரை ஒரு நீர் சத்தோடே தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கண்ணை நல்லா உருட்டி உருட்டி பார்க்கலாம். அந்த ஒரு விஷனை வந்து நம்ம ஜூம் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுறதுக்கு காரணம் அந்த ஒரு நீர் சத்து வந்து கண்ணுக்குள்ளே இருக்கிறேனால தான். பட் இந்த ஒரு ஃபோனை நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது சூடாகுது இல்லையா, அதோட ஹீட் இருக்கு இல்லையா, அதனால் உங்களோட கண்கள் வந்து காஞ்சி போக ஆரம்பிக்கும். அதாவது அந்த ஒரு ஹீட்டுக்கு இந்த திரவம் வந்து அப்படியே கரைஞ்சி காஞ்சி போக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல் விஷயம் கண் வலிக்க ஆரம்பிக்கும், ஸ்ட்ரெயின் ஆகும், ரெட் ஆயிரும், இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் காலங்கள் போக 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 அதிகமான அளவில் இந்த ஒரு கண் வந்து திரவத்தோடு இருக்காமல் காஞ்சி போயே இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட பார்வை வந்து ரொம்பவுமே கம்மியாக ஆரம்பிக்குது. அப்படி ஆகிறனால உங்களோட பார்வை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் மோஸ்ட்லி போனவங்க கம்மி தான். பட் இதனால் பார்வை ரொம்பவுமே பாதிக்கப்பட்டவங்க ரொம்பவுமே அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தூர பார்வை, கிட்ட பார்வை, இதெல்லாம் வந்து தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு காரணங்கள் வந்து பல இருந்துச்சு. பட் இப்போது அப்படின்னு கேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 100க்கு கிட்டத்தட்ட 75% ஃபோனாக தான் இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இருக்கிறது மென்டல் இஷ்யூஸ். ஆக்சுவலாக ஃபோன்னால் எதனால் ப்ரோ மென்டல் இஷ்யூஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் ஸ்டில் ஃபோன் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கால் பேசுகிறதையா, பாட்டு கேட்குறதையா, ஏதாச்சும் படங்கள் அப்போ இல்லை. நீங்கள் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் வச்சுருக்கீங்க, ஓகேவா? ஆப்பை வச்சுருக்கீங்க இல்லையா? நிறைய ஆப் இருக்கும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப், இது எல்லாமே இருக்கும். ஓகே தான், வச்சுக்கிறது நல்லது தான். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டா ஓகே தான். பட் எக்ஸஸாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு போகும்போது ஒரு மனுஷனுக்கு எப்போவுமே 2 விஷயம் தான் இருக்கும். ஒன்று வந்து அதீதமான சந்தோஷம், இன்னொன்று வந்து அதீதமான துக்கம் இருக்கும், ஓகேவா? மோஸ்ட்லி நிறைய மனுஷங்க எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதீதமான சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே உணர்ந்திருக்க மாட்டாங்க. ஈவன் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, டோபமைன் பூஸ்ட் ஆகிறதுனால, இந்த ஒரு பான்லாம் பார்க்குறதுனால அதீதமான சந்தோஷம் வந்து சில வினாடிகள்லேயே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனாலேயே நீங்கள் ஃபோனில் வந்து அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க, சில வினாடிகள்லேயே சந்தோஷம் கிடைக்கிறனால. அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ஃபோன் வந்து அதோட பிஸ்னஸை கொண்டுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சோஷியல் மீடியாவில் அதிகமான அளவில் உங்களுக்கு தேவையான துக்கம் சம்மந்தப்பட்ட சில பல விஷயங்களை காட்ட ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த 3 வார்த்தைகளுமே வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? ஃபோனில் இருந்து. இல்லைன்னா நமக்கு இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தமே கிடையாது. ஈவன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை நம்ம எங்கே கேட்டிருப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏதாச்சும் பைக்கை செய்ய போனோன்னா, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மெக்கானிசம் செய்ய போனோன்னா மட்டும் தான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டிருப்போம். இது எல்லாமே ஃபோன் தான் கற்றுக் கொடுத்துச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் அதிகமான அளவில் அதை யூஸ் பண்ணும்போது அந்த கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது வந்து இன்னும் மேற்படுத்த ஆரம்பிக்கும். அப்படி மேற்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் இதை பார்த்து நம்மளும் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மனரீதியாக தள்ளி வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா உங்களோட உடலளவில் இருக்கிற நிறைய விஷயங்களை கம்மி பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது ஃபோனோட யூஸ். ஏன்னா நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா போர் அடிக்கும். உங்களோட பிரெயின் சொல்லணும், டே போர் அடிக்கத்தாண்டா, போட, உனக்கு சந்தோஷம் வேணும்டா, உனக்கு வந்து டயர்ட் ஆகணும்டா, உனக்கு வந்து ஒரு அசைவு இருக்கணும்டா, உன்னோட மனசு வந்து ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷப்படணும், இல்லைனா கோவப்படணும், துக்கப்படணும், ஏதோ ஒரு விதத்தில் எமோஷன் காட்டணும்டா அப்படின்னு சொல்லும், ஓகேவா? ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் சொல்லும். ஆனால் நீங்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது உங்களோட கையில் ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பிரெயின் சொல்லும், வாவ், அடுத்து செமையாக இருக்குது, சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஓகே, இவன் வேலை பார்க்குறான் போல இருக்குது, அதனால தான் எனக்கு சந்தோஷம் வருது, ஓகே இவன் வந்து ஏதோ பண்ணுறான் போல இருக்குது, அதனால தான் எனக்கு கோவம் வருது, கவலை வருது அப்படிங்கிற மாதிரி பிரெயின் வந்து ஏமாற ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே இதுதான் சந்தோஷம், இதுதான் கோவம், இதுதான் துக்கம்னு பிரெயின் முடிவு பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லி வெளியே போகிறது, வெளியே போயிட்டு ஏதாச்சும் வேலை பார்க்குறது, அதனால் உங்களுக்கு வர சந்தோஷம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக கட் ஆயிரும். காரணம் உங்களுக்கு வந்து ஃபோனில் இருக்கிற சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பிரெயின் உணர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே போனாலுமே கூட அது கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் போகணுன்னா நீங்கள் ஃபோனோட எப்படி பல நாட்கள் இப்படி ட்ராவல் பண்ணிங்களோ அதே மாதிரி வெளியே பல நாட்கள் ட்ராவல் பண்ணணும் ஃபோன் இல்லாமல் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. அதிகமாக ஃபோனை கையில் வச்சிருக்கிறனால அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இதனால் ஏற்படுற பேசிக்கான ஒரு பெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரிஸ்ட்டு, அதாவது உங்களோட முன்னங்கை பகுதி, அப்புறமா வந்து உங்களோட கை வந்து அதிகமான அளவில் வலிக்க ஆரம்பிக்குது. நிறைய சொடக்கு இருக்கிறீங்களா இருக்கும். காரணம் நீங்கள் ஃபோனோட இருக்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா முன்னே வந்து நம்ம ரிமோட்டோட இருந்து ரிமோட்டே மாற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ கூட நமக்கு இந்த ரிஸ்ட் பெயின் இருந்துச்சு தான். ஆமாம், காரணம் இருக்கிறது தான். பட் ஸ்டில் அது வந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணுவோமா மேக்ஸிமம், ஓகே மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் பண்ணுவோமா,
ஏன்னா 100 இல்லைனா 120 சேனல் இருக்கும். அப்போது எனக்கு தெரிஞ்சு அப்போல்லாம் வந்து அதை விட கம்மி தான். நிறைய ஆண்டனாலாம் இருக்கும்போது 20 சேனல் இருக்கும். அதை மாற்றி பார்க்குறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? அதை விட கம்மியாக தான் ஆகும். சரியா? பட் ஃபோன் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஸ்வைப் பண்ண எத்தனை வேணாலும் வந்துக்கிட்டு இருக்கும். ஆயிரக்கணக்கு, கோடிக்கணக்கு, லட்சக்கணக்கு வேணால் வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் 1 hour 2 hour ஏன் 24 hours உட்காந்துக்கிட்டு இருந்தாலுமே கூட உங்களுக்கு உணர்ச்சியே இருக்காது. அதனால் உங்களோட கைகளும் விரல்களும் அப்புறமா வந்து உங்களோட முழங்கை பகுதியும் ரொம்பவுமே பாதிக்கப்படுது. அண்ட் கடைசியாக இருக்கிறது தான் நம்ம இதுக்கு முன்னாடியே பேசின அந்த ஒரு ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறது, அதாவது உங்களோட வம்ச நிரப்தி வந்து ரொம்பவுமே கம்மியாயிரும் அப்படிங்கிறது. இது வந்து எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஃபோனை நீங்கள் பாக்கெட்டில் வைக்கிறதுனாலையும், அப்படி இல்லைனா பாக்கெட்டில் உங்களோட உடல் உறுப்புக்கு, அதாவது உங்களோட ப்ரைவேட் பார்ட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறதுனாலையும் அதிலிருந்து வரக்கூடிய ரேடாஸ் வந்து உங்களோட ஃபர்டிலிட்டியை பாதித்து அதுக்கப்புறமா உங்களோட ஃபர்டிலிட்டியை முடிஞ்ச வரை கம்மியாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. உங்களோட விந்தணுக்களை வந்து ரொம்பவுமே கம்மியாக்குது, வீக் ஆக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விந்தணுக்களை முடிஞ்ச வரை அது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்பவுமே கம்மியான ஒரு நிலையில் தான் வேலை செய்ய வைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து சில பல ரிசர்ச்சஸில் மட்டும்தான் இது வரைக்குமே ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. சில பல ரிசர்ச்சஸ், நிறைய ரிசர்ச்சஸில் வந்து இன்னும் ப்ரூவ் செய்யப்படலை. இருந்துமே கூட சில பல ரிசர்ச்சஸில் வந்து சின்னதாக ப்ரூவ் செய்யப்பட்டிருக்குன்னா ஜாக்கிரதையாக இருக்கிறது நமக்கு நல்லது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நிறைய சந்தோஷங்கள் இருக்கலாம். நிறைய விதத்தில் வந்து நீங்கள் ஓகே ஜாலியாக தானே இருக்குது, இதுக்கு மேலே நமக்கு எதுக்கு வெளியெல்லாம் போகணும், எனக்கு என்னோடய ஃபோன் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் அதனால் நிறைய பாதிப்பும் இருக்குது. அந்த பாதிப்பு வரும்போது ரொம்ப கவலைப்படுவீங்க. ஸோ அதனால் இப்போவே ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஃபோனால் இருக்கிற ஃபேஷன் என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படின்னா ஃபேஷன் எக்ஸசரிஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து தொடர்ந்து பேசலாம். மக்களை, இன்றைக்கான ஃபேஷன் பகுதிக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கான ஃபேஷன் பகுதி ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு ஃபேஷன் பகுதிக்குள்ளே வர போகிறோம். ஃபோன் வச்சுருக்கிறதுனால நமக்கு ஃபேஷனாக இருக்கிறது யூசஸ் என்ன அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது. ஏன்னா நம்ம என்ன தான் அழகாக உடுத்தினாலுமே கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம அழகாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உணர்கிற வரைக்குமே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸ்டில் அது ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான். நானும் ரீசெண்டாக ஃபோன் வாங்கினேன், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான். அப்புறமா வந்து சாதாரணமாக நம்ம வீடியோஸ்லாம் பண்ணுறது அதிகமாக இருக்குது தான். பட் ஸ்டில் நிறைய ஃபேஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க வந்து அவங்களோட டெய்லி லைஃப்பில் என்னெல்லாம் ஃபேஷன் பண்ணுறாங்களோ அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்குவாங்க. அப்படி வீடியோ எடுத்து வச்சுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், நம்ம வந்து ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக உடுத்துனதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறதுக்கும், ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை உடுத்தும் போதே ஒரு சின்ன வீடியோ எடுத்து பார்த்துக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். பட் வீடியோ எடுக்கும்போது அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது நமக்கு தெரியும், இந்த இடத்துல தான் மிஸ்டேக் ஆகிருக்கு, நம்ம இதை திருத்திக்கலாம், அடுத்த வாட்டி பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம மேற்படுத்தி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து வீடியோவில் நமக்கு வந்து கிளியராக தெரியும். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோவாக எடுத்து வச்சுக்குவாங்க. இது வந்து உங்களோட ஃபேஷன் லைஃப்பில் இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு பெட்டராக இருக்கிறதுக்கும், நாளைக்கு வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது. அதுக்கப்புறமா இருக்கிறது, என்ன தான் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தாலும் அதை வந்து ஒரு எடிட்டிங் இருந்தால் தான், கலர் கிரேடிங் இருந்தால் தான், இன்னும் சில ட்ரெண்டான விஷயங்கள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் ட்ரெண்டான விஷயங்களை நம்ம வந்து விரட்டணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஃபோட்டோ மாதிரி இருக்கும். பார்க்க தான் குவாலிட்டியாக இருக்குமே தவிர அந்த ஃபோட்டோவோட ஃபைனஸ்ட்டு அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்குற விஷயம் வந்து ரொம்பவுமே பழைய விஷயம் மாதிரி தான் இருக்கும். ரெட்ரோ ஸ்டைல் எடுத்திருப்பேன், விண்டேஜ் ஸ்டைல் எடுத்திருப்பேன், இல்லைனா வந்து சும்மா நம்ம வந்து இந்த 2K10லலாம் எடுப்போம்ல அந்த மாதிரிலாம் எடுத்திருப்பேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எடிட்டிங் மட்டும் தான் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரெண்டிங்காக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டில் ஃபோன் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே உதவுது. அந்த ஒரு எடிட்டிங் அவசியமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவசியம் தான். ஏன்னா டெய்லி லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களை நேராக பார்க்குறதுக்கும் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபோட்டோவில் நீங்கள் நேராக இருக்கிறத விட அழகு கொஞ்சம் கம்மியாக தான் தெரிவிங்க. ஃபோட்டோவில் அழகு கம்மியாக தெரிவிங்க, நேரில் அழகாக தெரிவிங்க. காரணம், நேரில் வந்து இருக்கிறது உங்களோட ஒரிஜினாலிட்டி, ஃபோட்டோவில் உங்களோட ஆர்டிஃபிஷியாலிட்டி தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் லைட்டாக எடிட் பண்ணால் தான் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிறது ஆன்லைன் க்ளோத்திங். when it's come to ஆன்லைன் க்ளோத்திங், நீங்கள் வந்து எப்போல்லாம் நீங்கள் ஆன்லைனில் ஷாப் பண்ணி ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இதை விட இது ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு இடத்துல விட இன்னொரு இடத்துல ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் நீங்கள் கடையில் போய்ட்டு வாங்குறத விட சில பல இடங்களில் வந்து அவங்களுக்கு ஷாப்பு, அப்புறமா வந்து கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி, கடைக்கு ரெண்ட்டு, தண்ணி பில்லு, கரண்ட்டு பில்லு, அதுக்கப்புறமா வந்து ஏசி பில்லு, இது எல்லாத்தையும் கட்டுறதையும் விட
ஜஸ்ட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு ஆன்லைனில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்களோட ட்ரெஸ் காஸ்ட் மட்டும்தான் இருக்குது, ஓகேவா? அந்த ஒரு காஸ்ட் இருக்கிறனால அவங்க வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து சேல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது ரொம்பவுமே நல்லது. பட் ஸ்டில் சைஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரீசெக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு வாங்குறது நல்லது. அப்படி உங்களோட சைஸஸில் பிரச்சனை இருக்குன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது ஃபோன் இல்லைன்னா நம்மளால் ஃபேஷனாக ஷாப்பிங்லாம் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிறது ஏஐயில் நம்ம பண்ணக்கூடிய சில பல ஃபேஷன் விஷயங்கள். என்ன ப்ரோ நம்ம வந்து ஃபேஷனை அழகாக உடுத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உடுத்திக்கிட்டு ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னென்னா ஏஐயில் பாருங்கள் அப்படிங்கிறீங்க. இல்லை, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், உங்களோட கண்ணாடி வந்து நீங்கள் போட போகிற கண்ணாடி வந்து உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்களோட ஃபேஸ் சைஸ்லாம் பார்த்து கண்ணாடியில் போட்டு பார்த்து இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஷர்ட் அப்படின்னு வரும்போது என்ன கலர் உங்களுக்கு வந்து என்ன பேண்ட்டுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்டில் ஏஐ அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கிட்ட சொல்லி உங்களோட ஃபேஸை கொடுத்து அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு இதுதான் சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அது சில பல ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அதை பார்த்து உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம், ஓகேவா? அந்த முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான விஷயத்தில் வந்து உங்களோட ஃபேஷன் இன்க்ளூட்ஸை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நீங்கள் போயிட்டு செக் பண்ணி ரொம்ப லேட் ஆக்கி அப்படிலாம் பண்ண தேவையில்லை. லைட்டாக ஏஐயில் செக் பண்ணியாச்சு, போய்ட்டு கடையில் காட்டினால இந்த ஃப்ரேம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்தந்த ஃப்ரேமில் கண்ணாடி கொடுப்பாங்க. அந்த கண்ணாடிகளை போட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வாங்கிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்களோட ப்ராசஸை கொஞ்சம் கம்மி பண்ணுது. அப்புறமா இருக்கிறது ஃபேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம போட்டுக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கறது, இன்னொருத்தருக்கு விற்கிறது, இன்னொருத்தரோட ஃபேஷனை வந்து இன்னும் மேற்படுத்துறது. இப்போ என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இவ்வளோ பேசுகிறதையும் தாண்டி அந்த ப்ராடக்ட் நல்லதாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அதை வந்து கொடுப்பேன். அப்படின்னா என்னாலேயே விற்க முடியும்னா விற்றுருவேன், ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து நான் மட்டும் நல்லா இருந்து பத்தாது, என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னா நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து சோஷியல் மீடியா மூலமாக தான் பண்ணலாம். அந்த ஒரு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் வேணும். அதுக்கப்புறமா இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஃபேஷன் பிளாக் யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடலாம். போஸ்ட் போடுறது மூலியமாக ஃபாலோவர்ஸ் அது இதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இதுவும் லிஸ்ட்டில் இருக்குது. நம்மளோட ஃபோன் மூலியமாக பண்ணக்கூடிய ஃபேஷன் விஷயங்கள் என்ன அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது இதுவும் ஒரு லிஸ்ட்டில் விஷயமான இருக்குது. ஆனால் இது வந்து ஃபேஷனாக நல்லா இருந்தாலுமே கூட மென்டலி அண்ட் வந்து செல்ஃப் கேர் விஷயத்தில் ரொம்பவுமே ஒரு தப்பான விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் கம்மியாக தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இருக்கிறது நிறைய இடங்களில் இந்த ஃப்ரேம் மாதிரி பண்ணுறது, அப்புறமா வந்து சின்ன சின்ன எடிட்டிங் பண்ணுறது, சின்ன சின்ன கிராஃபிக் டிசைனிங் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு 2010க்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பல கடைகளில் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறதுல மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதில் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்பவுமே டைம் எடுக்கும். பட் இப்போ இருக்கிற ஃபோன் டெக்னாலஜி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆப் இருக்குது. சின்ன சின்ன ஆப்லேயே இந்த மாதிரி கிராஃபிக்லாம் நிறையா பண்ணலாம். பட் ஸ்டில் கொஞ்சம் பிட்ரேட் கம்மியாக வரும், குவாலிட்டி கம்மியாக வரும். அதனால் நீங்கள் பிரிண்ட்டு போடும்போது பெரிய பிரிண்ட்டாக போட முடியாது. ஒரு A4 சைஸு A3 சைஸ் வரைக்கும் போடலாம், A4 A5 சைஸ் வரைக்கும் போடலாம். பட் ஸ்டில் அதுக்கு மேலே நீங்கள் பெரிய சைஸாக போட்டிங்கன்னா அந்த ஒரு பிரிண்ட்டில் வந்து குவாலிட்டி பிரேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஃபேஷனாக அழகான ஃப்ரேம் இன்க்ளூட் பண்ணணும், கிராஃபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணணும்னா இப்போ அதையும் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் அந்த விதத்துலையும் ரொம்பவுமே யூஸ் ஆகுது. இன்னொரு விஷயம் வந்து நான் நிறைய இடத்துல தேடி பார்க்கும்போது சில பேர் சொல்லியிருந்த ஒரு விஷயம், டேக் ஸ்ட்ரீட் லைட் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ரோட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுல என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் ஸ்டில் ரோட்டில் நமக்கு வந்து கேமரா கொண்டு போய் ஃபோட்டோ எடுக்க முடியுமா, எல்லா நேரமும் நமக்கு கேமராவை தொங்க வச்சுக்கிட்டு போக முடியுமா, நம்மளோட வேலை வந்து ஃபோட்டோகிராஃபியாக இல்லை. பட் ஸ்டில் ரோட்டில் ஒரு அழகான விஷயம் நம்ம வந்து பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்குது, ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னா டக்குன்னு ஒரு நல்ல கேமரா இருக்கிற ஃபோனாக இருந்துச்சுன்னா எடுத்துடலாம், ஓகேவா? அதுக்கு வந்து ஃபோன் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா இருக்கிறது ஃபேஷன் சம்மந்தப்பட்ட சில பல சின்ன சின்ன விஷயங்களை வந்து நமக்கு ஆன்லைனில் கற்றுக்கலாம். நிறைய பேர் சொல்லி கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதுதான் டுட்டோரியல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த ஃபோட்டோ வருது இல்லையா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி டை கட்டுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி முடி வாடுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு எப்படி லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது அப்படிங்கிறது வரைக்குமே. எனக்கு தெரிஞ்சு நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து இது வரைக்குமே ஜடப்பின தெரியாது, ஓகேவா? அந்த ஜடப்பின்றது வரைக்குமே டுட்டோரியலாக சொல்லி கொடுக்குறதுக்கு நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்புங்க இருக்குது. அதுக்கு உதவியாக இருக்கிறதும் ஃபோன்
ஃபோன் தான். அதுக்கப்புறமா கடைசியாக இருக்கிறது நமக்கு நம்மளோட துணிமணி அழகாக இருக்கிறது ஓகே. பட் ஸ்டில் இன்னொருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவர் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுவார். இன்னொரு விஷயம், அவருக்கு வந்து அதில் ஏதாச்சும் வேறு ஈடுபாடுகள் இருக்குது, ஒப்பீனியன்ஸ் இருக்குன்னா அதையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அடுத்த நாள் நம்ம இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் மேற்படுத்தி கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்காக ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியாவிலையோ அப்படி இல்லைனா கம்யூனிட்டிஸ்லையோ கலந்துக்கிட்டு அதில் ஃபோட்டோஸை போட்டுக்கிட்டு அதில் பார்த்து நீங்களும் சரி அவங்களும் சரி பேசிக்கிட்டு உங்களோட ஃபேஷன் ஐடியாஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபோன் மூலியமாக நமக்கு வந்து ஃபேஷனபிளாக ரொம்பவுமே யூஸ் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், அதனால் உங்களோட ஃபேஷன் வந்து இன்னும் மேற்படுதே தவிர எந்த ஒரு இடத்துலையுமே கீழே போகாது. ஸோ நிறைய பேர் தப்பான ஃபேஷனையும் புரிஞ்சுக்கிறாங்க, கரெக்டான ஃபேஷனையும் புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வாங்க இன்றைக்கான ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இன்றைக்கான ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே பேசுகிறது ஃபோன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இந்த ஒரு ஜென்ரேஷனை எப்படி பாதிக்கப்பட வச்சிருக்கு அப்படிங்கிறது. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட நண்பர் வந்து ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் கேட்டிருந்த கேள்வி தான், அப்போ இருந்த ஜென்ரேஷன் நல்லவங்களா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க நல்லவங்களா அப்படின்னு. அப்படி கேட்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க இப்போ இருக்கிறவங்க வந்து ஃபோனால் கெட்டு போயிட்டாங்கன்னு. எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்டா நீங்களாம் ஃபோன் நோண்டதே கிடையாது, நாங்கள் மட்டும் தான் ஃபோன் நோண்டுறோமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து நண்பருக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, அவர் கேட்டார் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சரி ஓகே நீங்கள் எல்லோரும் ஃபோன் வந்து கொடுக்குறது தான் பிரச்சனை, ஃபோன் இருக்கிறது தான் பிரச்சனை அப்படிங்கிறீங்களே, ஃபோனை கொடுக்குறதே அவங்க அம்மா அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையா? ஏன்னா உங்களோட ஜென்ரேஷனில் உங்களை வளர்த்தது உங்களோட அம்மா அப்பா, அதனால் நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட ஜென்ரேஷனில் இருந்தவங்க நல்லவங்கன்ட்டு. பட்டு இப்போ வந்து உங்களோட பசங்களோட ஜென்ரேஷனில் அவங்களோட அம்மா அப்பாவாக இருக்கிறது நீங்கள், அப்போ எப்படி அவங்களோட ஜென்ரேஷன் உருப்படும் அப்படிங்கிற மாதிரி இவர் பச்சையாக கேட்டார். ஓகேவா, அப்படி கேட்கும்போது வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், அப்படி இல்லைப்பா என்னோடய ஜென்ரேஷனில் என்னோடய அப்பா அம்மா என்னை வளர்க்கும் போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொல்கிறத தான் கேட்டு வளர்ந்துக்கிட்டேன். அப்போ என்கிட்ட ஃபோன் இல்லை, ஃபோன் பார்க்குற மாதிரியான எந்த ஒரு பொருளும் இல்லை. அப்போ ஃபோனே இருந்தாலும் மேக்ஸிமம் பட்டன் ஃபோன் தான் இருந்துச்சு. அதில் பார்த்து சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் இதுதான் சரி இதுதான் சப்போன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து நம்மளோட மண்டை மேலே திணிக்கிறாங்க. அப்புறம் வந்து ட்ரக்ஸ் எங்கே கிடைக்கும், பொருள் எங்கே கிடைக்கும், இது அப்புறம் வந்து சில பல படங்களில் வந்து காட்டுறாங்க. இது எல்லாமே வந்து ஃபோன் மூலியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து ஓகே இதுதான் கெத்து, இதுதான் மாசு, இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற சில பல சின்ன பசங்க வந்து அதை தான் சரியாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரியா, அவங்க வந்து அவங்களையுமே குறை சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் தான் ஃபோனை கொடுக்குறோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தான் ஃபோனை கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் கெட்டதுக்காக கொடுக்கல, அவங்க சாப்பிட்ணும், அவங்க வந்து ஏதாச்சும் பண்ணிக்கணும், அவங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோனை கொடுக்குறோம். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க தப்பான விஷயங்களை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. பட் ஸ்டில் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குழந்தைங்களோட கையில் போனதுக்கப்புறமா அதுக்கு நமக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்க முடியாது, கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி முடியாது அப்படின்னா கொடுக்காதீங்க. ஸ்டடிக்கான விஷயமா இருந்தாலுமே கூட டீச்சர் கூட சண்டை போட்டாச்சு கொடுக்காமல் இருக்க பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரை அதுதான் நல்லது. ஏன்னா எஸ் அவங்க சொன்னது உண்மை தான். அவங்களோட அம்மா அப்பாவோட பேச்சை கேட்டு வளர்ந்தாங்க, அம்மா அப்பா சுற்றி இருக்கிற ஜனத்தை பார்த்து வளர்ந்தாங்க, அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. அதனால தான் அவங்க வந்து அவங்களோட ஜென்ரேஷனில் கரெக்டாக இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாமே ஃபோனில் பார்த்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அப்படி பார்த்து கற்றுக்கிட்ட சில பல வார்த்தைகள் தான் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இப்படிங்கிற வார்த்தைங்க அவங்களோட ஜென்ரேஷனில் இருந்தால் யாருக்குமே தெரியாதா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஆட்டிடியூடில் நம்ம சொல்ல வந்தது. இந்த ஒரு ஜென்ரேஷன் நிறைய பாதிக்கப்படுறதுக்கு ஃபோன் காரணமாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு மூலதனம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வாங்க இன்றைக்கான எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களை, இன்றைக்கான எடுத்துக்காட்டு பகுதியாக இருக்கிறது கரப்பாம்பூச்சி. ஸோ பட்டாம்பூச்சிகள் அது வந்து மேடமோட ஷோ. நம்ம வந்து கரப்பாம்பூச்சிகள்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டைனோசர் காலங்களுக்கு முன்னாடியே, டைனோசர் வாழக்கூடிய காலங்களுக்கு முன்னாடியிலேருந்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஜீவனாக இருக்கிறது, இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஜீவனாக இருக்கிறது கரப்பாம்பூச்சி. இவனுக்கு வந்து தலையை கட் பண்ணி போட்டாலுமே கூட உயிரோடு இருக்கலாம். ஓகேவா, உயிரோடு வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இவனை கம்ப்ளீட்டாக ஸ்மாஷ் பண்ணி போட்டாங்கன்னா தான் இவன் வந்து செத்துருவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரியா, பட் ஸ்டில் அப்படி இருந்துமே கூட இப்போ வரைக்குமே வாழ்ந்துக்கிட்டு வர்றான்னா எப்படி? தண்ணிக்குள்ளே இவனால் 40 நிமிஷம் மூச்சு வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து சிங்கை திறந்து விட்டோம்னா தள்ளாடுவான். இருந்துமே கூட நீங்கள் தண்ணிக்குள்ளேயே விட்டாலும் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அவன் உயிரோடு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தண்ணியை குடிச்சிக்கிட்டே உயிரோடு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தலையை அறுத்தா கூட உயிரோடு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதெல்லாம் தாண்டி இவங்ககிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட சந்தானம் வேறு ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், இது கரப்பாம்பூச்சி வந்து என்ன பண்ணும், நம்ம வந்து காக்ரோச் ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். கரப்பாம்பூச்சி என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது உதயநிதி சொல்லுவார், என்னன்னா கரப்பாம்பூச்சி என்ன பண்ணோம், நம்ம எவ்வளோ துரத்தி விட்டாலும் திரும்பி வரும், அதே தான் நீயும் பண்ணணும். ஸோ அது வந்து லவ்வுக்காக சொல்லியிருப்பார், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் வாழ்க்கை அப்படின்னு வரும்போதும் அப்படி தான். ஏன்னா
என்னதான் நம்ம வந்து கரப்பாம்பூச்சியாக எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கூட கடவுள் வந்து ஏதோ ஒரு இடத்துல மனிதனாக நம்மளை தட்டி விட்டுக்கிட்டு தான் இருப்பார். காரணம் அப்போ தான் நமக்கு வந்து புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அவர் எதுக்காக பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து அவருக்கு தான் தெரியும், சரியா? பட் ஸ்டில் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வாய்ப்பு, ஒரு தொழில், ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கை, இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம போயிட்டு சண்டை போடும்போது நம்மளை துரத்தி அனுப்புனாலும் நம்ம திரும்ப போயிட்டு அதுக்காக நிற்கிறது தான் அடுத்த நொடி நம்ம வந்து அதில் ஜெயிக்கிறதுக்கான பார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை மங்களகரமாக முடிச்சிடலாம். வாங்க முடிவுக்கு போகலாம். ஓகே மக்களை, சூப்பரான நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் கிளம்புறேன். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே கைவிட்டுறாதீங்க, திரும்ப ட்ரை பண்ணுங்கள் கரப்பாம்பூச்சி மாதிரி. அண்ட் ஆல்சோ ஃபோன் அப்படிங்கிறது சில விஷயங்களில் பாதிப்பாகவும் இருக்குது, சில விஷயங்களில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அது எல்லாத்தையுமே பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். சின்ன பசங்க அப்பா அம்மாவோட பேச்சை சில விஷயங்களில் கேட்குறது நல்லது தான், ஓகேவா? ஸோ நான் இப்போ கிளம்புறேன், இன்னொரு நாள் வருவேன். அது வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறோம். நான் உங்கள் சல்லு, போயிட்டு வாங்க. Thank you.